அனைவருக்கும் வணக்கம். ஆஷாட நவராத்திரி ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான 9 நாள் குப்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த நவராத்திரியை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வாராகி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆடி மாசத்துல நம்ம எந்த ஒரு விஷயம் அம்பாளுக்காக செஞ்சாலும் அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டுல நிரந்தரமா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆஷாட நவராத்திரிக்கு எப்படி விளக்கு ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல உங்களுக்கு மாதவிடாய் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 9 நாளுமே நம்ம ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா 9 நாள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாதவிடாய் நாளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது இருந்துச்சு அப்படின்னா அந்த விரதத்தை நம்ம எடுக்கிறது சரியாப்படாது. பாதியில் இருந்துச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அனுமதி வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் அசைவம் சாப்பிட்றாங்க, ஒருத்தவங்க சைவம் சாப்பிட்றாங்க அப்படிங்கும் போது நம்ம அம்பாளை 9 நாள் நவராத்திரியில் அமர வைக்கிறோம் அப்படின்னா அசைவம் வீட்டில் யாருமே எடுக்கக்கூடாது. ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். எப்படி நம்ம வரலட்சுமி நோம்புக்கு வியாழக்கிழமை அம்பாளை அழைச்சி வெள்ளி சனி கலசம் கலைக்கிற வரைக்கும் எவ்வளோ சுத்தபத்தமாக இருப்போமோ, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசையில கொலுவுல எப்படி அம்பாள் அமர்ந்திருப்பாங்களோ அதுக்கு நிகரான ஒரு அம்பாள் நவராத்திரியில உட்கார்ந்துதான் இந்த ஆஷாட நவராத்திரி. அதுவும் வாராகி அம்மனுக்கு உகந்தது. அப்ப இன்னும் ரொம்ப நம்ம சுத்தபத்தமா இருக்கணும். இது எல்லாம் என்னால முடியும் அப்படின்னா நம்ம 9 நாள் விரதம் இருக்கலாம். இல்லைங்க என்னால முடியாது, இவ்வளவுதான் வீட்டுல ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா முக்கியமான ஒரு 3 நாட்கள் நான் சொல்றேன். அதுல மட்டும் நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதுவும் குறிப்பா ஒரு நாள் இருக்கு, அந்த நாள்ல நீங்க தவற விடாம செய்யலாம். டெய்லி நீங்க எப்பவும் போல விளக்கேத்துறேன், எப்பவும் போல காலையில மட்டும் நான் விளக்கேற்றிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றலாம். ஸோ எப்ப இந்த ஆஷாட நவராத்திரி வருது அப்படின்னா ஜூலை 15, அதாவது வர அமாவாசை முடிஞ்சு பிரதமையில ஸ்டார்ட் ஆகும். புதன்கிழமை வருது. ஜூலை 23 வியாழக்கிழமை வரைக்குமே இருக்கு. இந்த 9 நாளும் அம்பாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பை காட்டுறோமோ அந்த அளவுக்கு அன்பை பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. முதல்ல நம்ம வீட்டுல கலசம் வழிபாடு வைக்கிறோமா, இல்ல படம் மட்டும்தான் இருக்கு அதை வச்சு வழிபாடு செய்யறோமா, இல்ல சிலை வச்சு வழிபாடு செய்யறோமா, இல்ல எதுவுமே இல்லை நான் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஒரு அகண்ட தீபமா நான் ஏற்றி வழிபாடு செய்யறேனா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப எங்க வீட்டுல சிலையும் சின்னதா இருக்கு, போட்டோவும் இருக்கு. நான் இது வரைக்குமே ஆஷாட நவராத்திரி எடுத்ததில்லை. இனிமேலும் எடுப்பனாங்கிறது அது அம்பாவோட கையில தான் இருக்கு. நான் பஞ்சமி வழிபாடு மட்டும்தான் செய்ய போறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆஷாட நவராத்திரி நான் சொன்ன மாதிரி 9 நாளும் நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சுத்தபத்தமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க காப்பு கட்டு இருக்கோம் அப்படின்னா வெளியே எங்கேயும் தங்கக்கூடாது. கலசம் வைக்கிறோம் அப்படின்னா தினமுமே நெய்வேதியம் வைக்கணும். தினமும் தூப தீப ஆராதனை காமிக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம இருக்கலாம். இல்லைன்னா அழகா கோவிலுக்கு போய் சப்த கன்னிகள்ல வாராகிய வழிபாடு செய்யலாம். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா கலசம் அமைக்கிறது எப்படின்னா, ஒரு ஒரு செம்பு பாத்திரம், அதாவது காப்பர்ல இருக்கக்கூடிய அந்த செம்பு இல்ல வெள்ளி, உங்ககிட்ட பித்தளை என்ன இருக்கோ அந்த செம்புல தண்ணி ஊற்றி அதுக்குள்ள எலும்புச்சம்பளம், ஜாதிக்காய், அதுக்கப்புறம் பேர் சொல்லாதுன்னு சொல்லக்கூடிய அந்த பொருள், அப்புறம் மஞ்சத்தூள், குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுருங்க. 11 ரூபாய் காயின் போட்டு மேல தேங்காய், அதாவது வேப்பிலையும் வைக்கலாம், இல்ல வேப்பிலை இல்லைன்னா மாவிலையும் வைக்கலாம். மாவிலை வைக்கிறது ரொம்ப நல்லது. கிடைக்காதவங்க வேப்பிலை கூட வச்சுக்கலாம். தேங்காய் மஞ்சள் தடவி குங்குமம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி நீங்க முகம் இருக்குன்னா அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அந்த தேங்காயை அலங்காரம் பண்ணி மேல பூ வச்சிருங்க. இந்த கலசத்தை நம்ம வெளியே நிலைவாசல்ல இருந்து உள்ள அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சுத்தபத்தமா நம்ம இருக்கணும். இந்த மாதிரி தாம்பத்தியம், அதே மாதிரி அசைவம் இது எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். வீட்டுக்கும் போக முடியாது, காப்பு கட்டலாம். இது எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க வைக்கலாம். அதே மாதிரி மாதவிடாயா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பாதியிலேயே நிப்பாட்டவும் கூடாது. அம்பால் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டக்கூடாது. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி குட்டியா என்கிட்ட சிலை இருக்கு அப்படின்னா, சிலை வச்சிருக்கவங்க நீங்க கண்டிப்பா டெய்லியுமே அபிஷேகம் பண்ணலாம். இந்த அபிஷேகம் பண்றது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அம்பாளுக்கு ரொம்ப இந்த 9 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணா கூட போதும். ஒரேடியா பாத்தீங்கன்னா எல்லா அபிஷேகமும் ஒரே நாள்ல பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு நாள் நீங்க திருமஞ்சனத்துல பண்றீங்க, இன்னொரு நாள் மஞ்சள்ல பண்ணுங்க, அடுத்து குங்குமம், அடுத்து விபூதியில கூட பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சந்தனம், அப்புறம் பால், தயிர், அரிசி மாவு, இந்த மாதிரி இளநீர், பன்னீர், இந்த மாதிரி நிறைய அபிஷேக பொருட்கள் இருக்கு இல்லையா. உங்களுக்கு எது வாங்க முடியுமோ அதை 9 நாள் கணக்கு பண்ணி நீங்க பண்ணுங்க. அது 9ஆம் நாள் கூட நீங்க 9 அபிஷேகங்களுமே பண்ணலாம். 8 நாள் 8 அபிஷேகம் ஒரு நாள் பண்ணிட்டு 9ஆம் நாள் 9 அபிஷேகங்களும் பண்ணி முடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் வந்து போட்டோ வச்சிருக்கவங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விரலி மஞ்சள் வந்து மாலை வந்து கட்டி நீங்க 9 இல்லை வந்து 5 இந்த மாதிரி வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில நீங்க வந்து மாலை கட்டி போடலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எந்த கலசம் வச்சாலும் சரி, இல்லை வந்து சிலை வந்து வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, போட்டோ வச்சாலும் சரி, ஒரு 5 முக தீபம் தாம்பலத்துல, சின்ன தாம்பலத்துல 5 முக தீபம் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா டெய்லியுமே வந்து ஏற்றணும். அதுவும் வந்து செம்பருத்தி இலை வந்து வச்சு, இல்லை ஓமவழி தலை ரெண்டுமே இருக்குன்னா ரெண்டையுமே வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அது மேல அந்த 5 முக தீபத்தை வந்து வைக்கலாம். இது வந்து நான் பஞ்சமியில எடுத்தது. ஸோ 5 முக விளக்கு இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகண்ட தீபம், இது ரெண்டுல உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து நீங்க வச்சு அழகா வந்து பூக்கள்லாம் வச்சு நீங்க வந்து சிகப்பு திரி போட்டு விளக்கு வந்து ஏற்றலாம். இந்த 5 முகத்துல நம்ம வந்து ஊத்துற எண்ணெய் நெய் அல்லது நல்லெண்ணெய் இதை வந்து நம்ம வந்து சேர்த்து அழகா வந்து அம்பாளுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அம்பாள் வந்து விளக்குல கண்டிப்பா வந்து காட்சி தருவாங்க. உங்க குடும்பத்துக்கு நிறைய நல்லது நடக்கும். இது வந்து டெய்லியும் 9 நாள் பண்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அபிஷேகம் பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். நெய்வேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் வைக்கலாம். தேன் கலந்த மாதுளை ரொம்ப பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பால் வந்து நம்ம காய்ச்சி அதுல வந்து நம்ம ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் இது வந்து வைக்கலாம். கருப்பு உளுந்துனால செஞ்ச வடை, மெது வடை வைக்கலாம். மொச்சை, சுண்டல், நவதானியம் இந்த மாதிரி வந்து 9 நாளைக்கும் 9 வகையான அந்த பிரசாதம் என்ன உங்களால முடியுமோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு தூப தீப ஆராதனை காமிக்கணும். காலையில எத்தனை மணிக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா முதல் நாளே நம்ம வந்து 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி சாயங்காலம் 5:45 6 மணிக்குள்ள விளக்க வந்து ஏற்றிடணும். ஸோ இதுதான் வந்து எப்பவுமே விளக்கு ஏற்றுற டைம். அதனால நீங்க நல்ல நேரம்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. 5 மணிக்கு கூட நீங்க காலையில 5:30 மணிக்கு கூட நீங்க விளக்கு ஏற்றலாம். அதே மாதிரி சாயங்காலம் 5:45 நீங்க சூரியன் அஸ்தமனமாக போற டைம்ல விளக்கேற்றுறதா வந்து வழக்கம். இந்த மாதிரி நீங்க வந்து 9 நாளும் வந்து விளக்கேற்றலாம். இல்லை என்னால வந்து 9 நாளும் வந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க. முதல் நாள் அதாவது புதன்கிழமை வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு நீங்க நவராத்திரியோட முதல் நாள அம்பாளோட படம் இருக்கு, இல்ல அம்பாளுக்கு வந்து விளக்கு மூலமா நான் வந்து வழிபாடு செய்யறேன் அப்படின்னா அன்னைக்கு நீங்க ஒரு விளக்கு ஏற்றி, இல்ல விளக்கு கூட ஏற்றல அப்படின்னா மஞ்சள்ல வந்து அம்பாளை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அதை வந்து வாராகி அம்மனா நினைச்சு அவங்களுக்கு பூ சாற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். கஷ்டத்துல நீங்க ஒரு பிடி மண்ணை கையில வச்சு அதை வாராகியா நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சாலும் அம்பாள் வந்து உங்க வீட்டுல அமருவாங்க. 9 நாள் வந்து பூஜை செய்யறவங்க, பெருசா அலங்காரம் பண்றவங்க வீட்டுக்கு தான் அம்பாள் போவாங்கன்னு இல்லை. யாரு கண்டது உங்களுக்கு உங்க வீட்டுக்கு நீங்க வந்து மனசார நினைக்கும் போதே இந்த 9 நாள்ல வந்து நீங்க மாதவிடாயா இருந்தா கூட அம்பாள் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க வீட்டுக்கு வரலாம், உங்களுக்கு தரிசனம் கொடுக்கலாம், உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். இப்போ 9 நாள்ல முதல் நாள் மட்டும் பண்றவங்க பண்ணலாம். முதல் நாள் கடைசி நாள் இந்த 2 நாள்ல வந்து பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம். அதாவது ஜூலை 15 இல்லைன்னா ஜூலை 23 விளக்கேற்றி அதுல ஆவாகனம் செஞ்சும், இல்ல போட்டோ இருந்தா அதுக்கு அலங்காரம் பண்ணியும் வழிபாடு செய்யலாம். இதை விட முக்கியமான ஒரு நாள் என்னன்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி 2ஆம் நாள் சனிக்கிழமையோடு வரக்கூடிய அந்த ஆடி பஞ்சமி. ஆடினாலே ஸ்பெஷல், அதுலயும் ஆடி பஞ்சமினா சொல்லவே வேணாம். அதுலயும் ஆஷாட நவராத்திரி வேற. அந்த பஞ்சமியில அம்பாள் எவ்வளவு அழகா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எதுவுமே என்னால செய்ய முடியல அப்படின்னா சனிக்கிழமை நீங்க சுத்தமா இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த தாயை நினைச்சு, அம்மா என்னால 9 நாளும் உன்னை வந்து நினைக்கதான் முடியுது ஆனா வழிபாடு செய்ய முடியல, இந்த ஒரு நாள் வந்து நான் உனக்காக வழிபாடு செய்யறேன், இதை ஏத்துக்க தாயேன்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. மனசார உங்க பூஜையை ஏத்துக்குவாங்க. சனிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமியில வழிபாடு செய்யறது வாராகி அம்மனை எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்ததுன்னு நான் இன்னொரு தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த நாள் நேரம் எல்லாமே சொல்லிட்டேன், நெய்வேத்தியம் வந்து சொல்லிட்டேன். முக்கியமா இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்க தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், வளையல், அது 5 பொருள் மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் மீறி உங்களால வந்து வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வச்சுக்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரியில மட்டும் இல்ல, ஆடி மாசம் உங்க வீட்டுக்கு யாரு சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவங்கள அம்பாலா நினைச்சு நீங்க வந்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். அது முடியாதவங்க அட்லீஸ்ட் குங்குமமாவது பண்ணணும். இந்த ஒரு நல்ல நாள்ல இந்த நவராத்திரியில குங்கும அர்ச்சனை பண்ணுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்ப 9 நாளுக்குரிய அலங்காரத்தை பார்த்துருவோம். முதல் நாள் வந்து லகு வாராகி. புதிய வேலை, புதிய தொழில், வாழ்க்கையில் நல்ல தொடக்கம் இதெல்லாம் அமையறதுக்கு முதல் நாள் வணங்க வேண்டியது லகு வாராகி. 2ஆம் நாள் சொப்ன வாராகி. அமைதியான ஒளியுடன் சொப்ன வாராமி காட்சி தராங்க. மன அமைதியும் நல்ல தூக்கம், பயம் நீங்குவதற்கு இந்த சொப்ன வாராகி வழிபாடு 2ஆம் நாள் அலங்காரம். 3ஆம் நாள் திரிஸ்கரணி வாராகி. அதாவது திரிசூலம் ஏந்தியவங்க, கண் திருஷ்டி, எதிரிகள், வாழ்க்கையில இருக்க தடைகள்லாம் நீங்கிறதுக்கு 3ஆம் நாள் நம்ம நவராத்திரி வழிபாடு செய்ய வேண்டும்.
4ஆம் நாள் மகிஷாருட வாராகி. துர்க்கை அம்மனின் அம்சமான எருமை வாகனத்தில் அமர்ந்திருப்பாங்க. தைரியம், மன உறுதி, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வழிவகை செய்கிறவங்க இந்த 4ஆம் நாள் மகிஷாருட வாராகி. 5ஆம் நாள் பஞ்சமி வாராகி. பண வரவு, தொழில் வளர்ச்சி, ஐஸ்வர்யம் பெருக இந்த பஞ்சமி வாராகி 5ஆம் நாள் வழிபாடு. 6ஆம் நாள் பிருகத் வாராகி. பதவி உயர்வு, மரியாதை மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க 6ஆம் நாள் நவராத்திரி வழிபாடு. 7ஆம் நாள் தண்டினி வாராகி. எதிரிகளை வெல்லவும் பாதுகாப்புடன் வாழவும் இந்த தண்டினி வாராகி அம்சம். 8ஆம் நாள் மகா வாராகி. குடும்ப நிம்மதி, ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு 8ஆம் நாள் மகா வாராகி அம்மன் சிம்ம வாகனத்துடன் காட்சியளிப்பாங்க. 9ஆம் நாள் சிம்ஹாருட வாராகி. வெற்றி, புகழ், தலைமைத்துவம் இது எல்லாமே தரக்கூடிய ஒரு அற்புதமான நவராத்திரி. இந்த அழகான ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்மனை மனசார நினைச்சு உங்களால எப்படி எளிமையா வழிபாடு செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க. மாதவிடாய் ஆனா கூட மனசார நினைச்சீங்கனாலே போதும், ஆத்தா இன்னைக்கு நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ எல்லாரும் உங்களால என்ன முடியுமோ உங்க வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப வழிபாடு செய்யுங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். மற்றவங்க செய்யறாங்களே நம்மளால செய்ய முடியும்னு வருத்தப்படாத விட மற்றவங்க நினைக்கிறத விட நீங்க அதிகமா நினைச்சீங்க அப்படின்னா அந்த அம்பாள் நம்ம கூடவே, நம்ம வீட்டிலேயே, நமக்குள்ளேயே நிரந்தரமா இருப்பாங்க. நன்றி.